நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒரு சாதாரண ஒரு தேர்தல் விழிப்புணர்வு கூட்டம் அப்படின்னு நினைச்சுதான் நான் உண்மையிலே அங்கிருந்து வந்தேன். இன்னைக்கு தைப்பூசம், எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு மாலை அணிவித்து இருந்தேன். விரதம் வந்து இருந்திருந்தோம் குடும்பத்தோடு. என்னோட தம்பிகளும் என்னோடு மாலை போட்டு விரதம் இருந்தாங்க. இன்னைக்கு அதிகமான நிகழ்ச்சிகள் இருப்பதனால நேற்று இரவு முழுவதும் தூங்காமல் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று, என்ன முருகன் கோயில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு தான் அந்த மாலை அணிவிச்சிருந்தோம். இப்போ காலையில 5 மணிக்கெல்லாம் நம்ம அங்க போயிரும். நட திறந்த உடனே மாலை கலத்திட்டு திருப்பி திருநெல்வேலி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது நேரத்தோடு இந்த சன்னல்குடிக்கு வரணும், சென்னல்குடிக்கு வந்து வரணும், இந்த பசுமூர்ல நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிட்டு நம்ம மக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேகமா ஒரு நிமிஷம் கூட நேத்துல இருந்து இன்னைய வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கல. இன்னொன்னு சொல்ல போனோம்னா தூங்கவே இல்லை. என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார்ல ஒரு நாள் நான் தூங்குனது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஊருக்கு வரும்போது தூங்கிக்கிட்டே வந்திருக்கேன் கார்ல. உங்க எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது 1000 மன கஷ்டம் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், உடல் வலி இருந்தாலும், நான் வர்ற வழியில என்னுடைய மக்கள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலே அந்த உடல் வலி என்பதும் அந்த மன உளைச்சல் என்பதும் வந்து தூசியா காணாம போயிருது. அந்த இன உணர்வோடு என்னை வரவேற்கக்கூடிய விதம், அங்கிருந்து நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது நத்தத்துப்பட்டி மக்கள் மிக சிறப்பான முறையில் வரவேற்பாங்க. அதால கேபேட்டுப்பட்டி மக்கள் அப்படி வழி நெடுக அனைத்து ஊர்களையும் இவ்வளவு நேரம் காத்திருந்து வரவேற்பு கொடுத்தாங்க. இது ஒரு சாதாரண கூட்டம் நினைச்சு வந்தேன். உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு மாநாடா நடத்தி காட்டியிருக்கீங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு காசு இல்லாம இன்னைக்கு ஒரு தேவமர கூட்டணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதாவது தேவமரம் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் பணம் இல்லாம அந்த கூட்டத்தை வந்து கூட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு என்னோட சமுதாய மக்கள் எந்த இடத்துக்கு எங்க போனாலும் தன்னெழுச்சா ஆணு பொண்ணும் அந்த இடத்துல வந்து இருக்கும் பொழுது எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவர் கண்ட கனவு நிறைவேறிட்டு அப்படிங்கிறது இந்த மேடையில நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்படியாவது இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இந்த மக்களை சரி பண்ணணும் அப்படின்னு எங்க ஐயா முத்துராமலிங்கத்தவர் காலமெல்லாம் அவர் இறக்கும் வரை அதைத்தான் மனசுல நினைச்சு பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அனைத்து சமுதாய மக்களையும் நேசிச்சாரு. அனைத்து சமுதாய மக்களுக்காண்டி உசிரியை விட்டார். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் பிறந்த அந்த இனத்துல அவருடைய பெயரில் இயக்கம் தொடங்கி இன்று வர யாருக்கும் அடிபணியாமல் விலை போகாமல் இந்த சமுதாயத்தின் பிரச்சனையை மட்டும் இந்த சமுதாய மக்களை சரி பண்ணணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல தான் எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வந்துச்சு. அதற்கு பலனும் இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஊரா போய் அனைத்து கிராமங்களிலையும் இந்த இளைஞர்களையும் பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தேன். அதற்கு பலன் இன்னைக்கு இந்த பகுதியிலே சன்னல்குடியிலே கிடைச்சிருக்கு. பாருங்க என்ன தெரியுமா, நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே நிறைய இளைஞர்கள் வந்து மது அருந்தல. அப்பனா 10 பேரோ 15 பேரோ வந்து மது அருந்திருக்காங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு விடணும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல கூட்டம் போட்டு தேவமாறு ஒரு இடத்துல ஒண்ணு கூடி அந்த சபையை நிலைநிறுத்தணும், அது முடியவே முடியாது. ஆனா கடந்த 2.5 வருஷமா ஊரா தெருவா போய் பேசி கூட்டம் போட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மிக சிறப்பான முறையில இளைஞர்களும் இன்னைக்கு நல்ல மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதை நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சேகர் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த விழாவை இரவு பகல் தூங்காமல் இதை மிக சிறப்பான மேடையாக மாற்றிய பாசமிகு சகோதரர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் திரு பால்பாண்டி அவர்களையும், திரு சக்திவேல் முருகன் அவர்களையும், சென்னல்குடி கிளை செயலாளர் கிருஷ்ணசாமி தேவர் அவர்களையும், சென்னல்குடி கிளை துணை செயலாளர் தங்கபாண்டியன் அவர்களையும், அழகர்சாமி அவர்களையும், மாயாண்டி அவர்களையும், மாயக்கண்ணன் அவர்களையும், நவநீதன் அவர்களையும், மாரிச்செல்வம் அவர்களையும் மனதார நான் பாராட்டுகிறேன். நன்றியை அவர்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன். மாநாடு போடணும், விருதுநகர் மாவட்டத்தில் எப்படியாவது மாநாடு போடணும்னு சொல்லி நினைச்சோம். ஆனா உண்மையிலே சன்னல்குடியில மாநாடே அவர் போட்டி காட்டிட்டாரு. அதை நினைச்சு மீண்டும் அவர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றிகளை பதிவு செஞ்சுக்கிறேன். அது போக விருதுநகர் மாவட்டத்தில் எப்படியாவது, ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் வாக்கு வங்கி அதிகம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அத்தனை தொகுதியில் நம்ம முக்குளத்தூர் லட்சக்கணக்கான முக்குளத்தூர் நம்ம இருக்கோம். ஆனா முக்குளத்தூரே இல்லாத மாதிரி தான் இந்த மாவட்டம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்துறது, சங்கடப்படுத்துவது இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தூரை சேர்ந்த அதிகாரிகள், அது காவல்துறையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எஸ்பி அலுவலகத்துல தட்டச்சு பணியில் இருப்பாங்க, அன்யூனிஃபார்ம்ல தட்டச்சு பணியில் அவங்க கூட இன்னைக்கு வந்து நிம்மதியா வேலை பார்க்க முடியல அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டேன். வெடி விபத்துகள்ல அதிகமான உயிரிழப்புகள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல முக்கால்வாசி இன்னைக்கு வந்து முக்குளத்தூர், அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அனாதையா இருக்கு. அதுகளெல்லாம் எப்படி நம்ம காப்பாத்த, அந்த பிள்ளைகளை யாரு படிக்க வைக்க, அவங்க எல்லாம் யாரு ஃபாலோ பண்றா, அரசாங்கம் ஃபாலோ பண்றதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே ஒரு சில பிள்ளைகள்
பிள்ளைகள் மட்டும் தான் அதுல நல்லா இருக்கு, மற்ற பிள்ளைகள் எல்லாருமே இன்னைக்கு படிக்க வைக்க முடியாம இருக்கு. யாரோ ஒருவர் நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் தான், அவர் பேர் தெரியல, அந்த வெடி விபத்துல வந்து இறக்கக்கூடிய அந்த தாய் தகப்ப இறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் அரவணைச்சு ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சு ஒரு ஹாஸ்டல் அமைச்சு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர் எனக்கு பெயர் தெரியல. இந்த நேரத்துல கடவுளானே அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் ஒரு தேவமா இருக்கு பாருங்க. சாதி மதம் பார்க்காம அத்தனை பிள்ளையும் இன்னைக்கு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி தமிழ்நாட்டுல எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்துல நின்று அந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதில் இன்னைக்கு முக்குளத்தோரை விட்டா வேற யாரும் கிடையாது. ஆனா நம்மள தான் என்ன பண்ணுவான், தீவிரவாதி, சாதி வெறி பிடித்தவன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம சமுதாயத்துடைய பெயரை வந்து சொல்லக்கூடாது, நம்ம நெருக்கடி கொடுக்க 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 இவன் தேவருங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ இருந்தா பாருங்க. இன்னும் 10 வருஷத்துல இந்த தேவமாறு வந்து அந்த வார்த்தையிலே தேவருங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்த முடியாது, உங்களுடைய வரலாறை திருடுவான், உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டான், நீங்க படிச்சு உத்தியோகத்துக்கு போனாலும் நீங்க அங்க பணி செய்ய முடியாது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். காலத்தை கணிச்சு ஒரு வீடியோ போட்டேன். ஆனா நான் சொன்னது 10 வருஷம், 5-6 வருஷம் கூட ஆகல, 6-7 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்மளை அடிமைப்படுத்தணும். இன்னைக்கு தேவருங்கிற வார்த்தையை ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்த முடியுதா? எங்கேயாவது நம்ம சொல்ல முடியுதா? ஆட்டோமேட்டிக் எழுதுறவனே, அந்த தாசில்தாரோ விஓஓ எழுதுறவனே தேவருங்கிற வார்த்தையை எழுத மாட்டேங்கிறான். அப்ப நமக்குள்ள இதெல்லாம் நம்ம கடந்து போறதுனால சரி அதை பத்தி என்ன அப்படி அப்ப வரலாறு அப்ப திருடப்படுது. இப்படி வரலாறு வந்து தொலைச்ச இனம் தான் அகதிகளா நம்மளை மாத்திடுவான். நம்ம தேவரு, நம்ம பாண்டியரு அப்படின்னு நம்ம சொல்லல அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து பாண்டியர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. அந்த சமுதாயத்துக்கு நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு பாண்டியர் சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்துக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த சமூகத்தை வந்து அந்த சமூகத்தின் மீது உசுரா வச்சிருந்தார், உயிரே வச்சிருந்தார். அவர்களைத்தான் அதிகாரத்தை குத்தி எம்பியும் எம்எல்ஏவும் ஆக்கினார் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர். ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரை தரகுறைவான வார்த்தைகளாலையும் புகைப்படங்களாலையும் இன்னைக்கு இழிவுபடுத்துற யாரு? அவங்க தான். அவங்களுக்கு நமக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்துல எஸ்ஐகி ராஜா உருவானதுக்கு அப்புறம் எந்த ஊர்லயும் சாதி கலவரம் இல்ல. யாரையும் அறுவாடுத்து வெட்டல. ஏன்னா நான் ஊருக்கு போய் அதைத்தான் சொல்றேன். சாதி கலவரங்கள் இருக்க கூடாதுங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எத்தனையோ விதவைகள் இருக்காங்க இந்த சமூகத்துல, எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு ரவுடியா மாறிட்டான் தாய் தகப்ப இல்லாம. இதெல்லாம் மனசுல வச்சுதான் எந்த சாதியும் நமக்கு எதிரி இல்ல, அனைத்து சாதியும் நமக்கு வந்து ஒரு தாய் பிள்ளைல நம்ம நடந்துக்கிடணும், பாத்துக்கிடணும் அப்படின்னு ஊரா போய் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ என் வரலாறு திருடும் பொழுது நான் தான் பாண்டியன் அப்படி நீ வரலாறு நீ வந்து திருடும் பொழுது நீ என்கிட்ட வேணும்னே நீ என்கிட்ட வம்புளுக்குங்கிறது நீ தெரியுது. நாங்க திருந்தி போறது, நாங்க படிக்க போறது, நாங்க வேலைக்கு போறது எதுவுமே உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இதுல இருந்து என் மக்களை நான் எப்படி காப்பாத்த அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நான் ஊரா இன்னைக்கு போய்கிட்டு இருக்கேன். அண்ணன் சொன்னாரு சட்டமன்ற தேர்தல் வருது, நம்ம எம்எல்ஏ ஆயிரணும், தலைவரை எம்எல்ஏ ஆக்கிரணும், சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் சொல்லி. உண்மையிலே நம்ம கனவுல அது கிடையாது. ஏன்னா முதல்ல நினைச்சேன், மனசார நினைச்சேன் ஒரு அதிகாரத்துக்கு போனோம், அப்பதான் நம்ம சமூகத்தை காப்பாற்ற முடியும்னு. இன்னைக்கு சன்னல்குடியில குட்டி இருக்க இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் காசு பணம் இல்லாம நீங்க இனவுடன் வந்திருக்க பத்தியா, இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் கூடுனா போதும், எம்எல்ஏ வேண்டாம், எம்பி வேண்டாம், புரியுதுல? இந்த கூட்டத்தை வச்சு அரசியல் பண்ண வரல. இந்த சன்னல்குடியில இன்னைக்கு இவ்வளவு பேர், 1000 பேர், நீங்க 1500 பேர், 2000 பேர் நீங்க கூடி இருக்கீங்க. இந்த கூட்டத்தை வச்சு தென் மாவட்டத்துல ஒட்டுமொத்த முக்குளத்தூரையும் காப்பாத்துவேன். அந்த ஒரு நோக்கத்துல தான் ஊரா போய் நான் கூட்டம் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அனைத்து கிராமங்களும் இப்ப நத்தத்துப்பட்டி இருக்கு, கேமேட்டுப்பட்டி இருக்கு, இப்படி சிவகாசி, இப்படி எல்லா பகுதிகள் இருக்குன்னா இங்க உள்ள அத்தனை தேவை மாதிரி நம்ம ஒண்ணா நினைக்கணும், நம்ம அண்ணன் தம்பியா நினைக்கணும். இந்த இடத்துல கூடிட்டு நம்ம கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆபத்தான காலத்துல நம்ம இருக்கோம். நம்ம இப்ப ஆபத்தான காலத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைகளை ஈஸியா ஏமாத்தி, உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பொட்ட பிள்ளை 19 வயசு பிள்ளை, அவ தாய் தகப்ப மேல பாசத்தை வச்சு அவ என்ன பண்றா, ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் படிச்சு முடிச்ச 19 வயசு பிள்ளைய காதலிக்க மண்டுக்குன்னு சொல்லி துப்பட்டா போட்டு கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். இன்னையோட 1 மாசம் இருக்கும். 1.5 லட்சம் தேவமார் இருக்கும். எங்க இருக்கும்? சுத்தி 2 லட்சம் தேவமார் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்த்தோம்ல, அதற்கான போராட்டம் கூட பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா தாய் தகப்பன் மனசு நொந்துருதாங்க. என் பிள்ளையே போச்சு, நான் என்ன பண்ணேன், அடுத்த பிள்ளை போக கூடாதியா, அப்ப நம்ம போராட்டம் நடத்தணும். உன் பிள்ளைய கொண்ட மனித அடுத்த பிள்ளைய கொண்டு விடுவான், அப்ப நாம போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படிங்கறத நாங்க பதிவு செஞ்சோம். காவல் இடத்துல உடனடியா உயர் அதிகாரி பேசணும், அவன் மீது கடும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. 13 வயசு பையனை, பள்ளி கொடுத்து பையனை தலையில மட்டும் 20 வெட்டி கொண்டிருக்கான். 13 வயசு பையன், அழகுபட்ட பையன், பனங்குடியில வள்ளியூர்ல. அப்ப தேவமார வெட்டுனா எவனு கேட்க மாட்டான், யாரும் வர மாட்டாங்க, நாம நினைச்சதை சாதிச்சிடலாம் அப்படிங்கிற காலம் தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இனி ஒரு தேவமார கல் தட்டி கீழே விழுந்தாலும் இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வரும், இந்த எஸ்ஐகி ராஜா எங்க இருந்தாலும் வருவான் அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டோம். ஏன் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறதுல சமரசமே ஆக மாட்டேங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 1000 பேசலாம், ஏன்ட்ட எல்லாரும் அன்பா பேசுவாங்க, உயர் அதிகாரிகள் பேசுவாங்க, அரசியல்வாதிகள் பேசுவாங்க. ஆனா என் சமுதாய மக்களுடைய பாதிப்புல நான் ஒரு காலம் நான் சமரசம் ஆனதே
கிடையாது. நான் சமரசம் ஆகவும் மாட்டேன். நான் இறைவனை வழிபடுறதே, இறைவனை சாமி கும்பிடுறதே நீங்க எல்லாம் என்ன சொல்லி கும்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சாமி கும்பிடுறது எல்லாமே சரி, இதே குணத்தோட இதே மாதிரி நான் வாழும் வரை, நான் சாகும் வரைக்கும் என் சமுதாயத்துக்காண்டி நான் பேசிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த சக்தியை மட்டும் கொடுங்கன்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஊரா நான் போய் சொல்றது அதுதான். நான் எந்த கோயில்ல வழிபட்டாலும் அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தன் உங்க சமுதாயத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு வருவான், வந்து உழைக்கன்னு வருவான், உங்களை ஒன்று சேர்க்கன்னு வருவான். நான் ஒரிஜினலா வரும் பொழுது, நான் உண்மையா வரும் பொழுது என் மீது ஏதாவது விமர்சனம் பண்ணி, ஏன்னா நல்லவன் வந்து எப்படின்னா என உணர்வோடு வந்து வேலை பார்க்கிறவன் விமர்சனத்தை ஏத்துக்கிட மாட்டான். அரசியல்வாதி விமர்சனத்தை ஏத்துக்கிடுவான். ஆமா நம்ம தான் திருடனமே, நம்ம ஆட்டையை போட்டோம், அதனால நம்ம 4 பேர் சொல்லுதான் அப்படின்னு சொல்லி. ஆனா 24 மணி நேரம் என்னோட இருக்கக்கூடிய என்னுடைய பசங்க குடும்பத்தை மறந்துட்டு இந்த சமுதாயத்துக்காண்டி இந்த பிஎம்டி போராளிகள் 24 மாவட்டத்தில் கட்டமைச்சிருக்கோம் பாருங்க. 24 மாவட்டத்தில் இதை கட்டமைச்சிருக்கோம்னா நான் அமைக்கல, எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் அமைச்சிருக்காரு. எனக்கு அந்த சக்தி கிடையாது. அண்ணன் சொன்னார்ல, படிக்காத தலைவர் சொல்லி என்னைய எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தன், அதாவது இந்த மேடையில பேசுறதுக்கு கூட அவனுக்கு தகுதி கிடையாது. ஆனா இருந்தாலும் சொல்றேன், படிக்கல அப்படின்னு சொல்லி. இந்த படிக்காத எஸ்ஐகி ராஜா தான் இந்த 6 மாசத்துல கிட்டத்தட்ட 30 பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறேன் அரசாங்கத்திட்ட சொல்லி. என்னுடைய மக்கள்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். சங்கரங்கோவில்ல அன்னைக்கு நீங்க எல்லாம் வீடியோ பார்த்திருப்பீங்க. நான் கடைசியா 1 மாசம் முன்னக்கூட்டி பேசிட்டு வந்தேன். தேவர் அமரர் மூக்கியா தேவர் அவர்களுடைய அவர் கட்டி தந்த அந்த கல்லூரியில, பசுமன் முத்துராமலிங்க கல்லூரியில சாதி வெறியோடு செயல்பட்டு இருக்காரு. அந்த நபர் என்னுடைய இளைஞர்களை படிக்க விட மாட்டேங்காரு, வழக்கு மேல வழக்கு போட வைக்கிறாரு. யாருமே அங்க படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பதவி காலம் முடிஞ்சு நான் மறுபடியும் 1 வருஷம் இருப்பேன், 6 மாசம் இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து விதாண்டதம் பண்றாரு. அவர் மீண்டும் பதவிக்கு வந்துட்டா நாங்க யாரும் படிக்க முடியாதுன்னு சொல்லி இளைஞர்கள் சொன்னாங்க. அது அந்த மேடையில சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வந்தேன்? 1 லட்சம் தேவமார ஒன்னு திரட்டி முற்றுகையிடுவேன். மாநில அரசாங்கம் உடனடியா அந்த பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். முந்தானத்தை ஆர்டர் போட்டுட்டு தூக்கி வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த செய்திகளும் வரும். எனது அன்பு மக்கள், கேமெட்டிப்பட்டி மக்கள், நான் அந்த ஊருக்கு நம்ம முத்துராமலிங்க சிலைக்கு மாலை போடும் போது சொன்னாங்க, ஐயா 43 வருஷமா எங்களுக்குள்ள இதை தூர்வாரம் இருக்காங்க, ஒரே நாத்து அடிக்கு, இதுல இருந்து சாக்கடையா 8 அடி 9 அடியில சாக்கடை சேர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனடியாக முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதினேன். 43 வருஷமா நடக்காதது இப்ப 3 நாளா தோண்டிக்கிட்டு இருக்காங்க. சேசிபி கிட்டாச்செல்லாம் வச்சு என் மக்கள் அதுக்கு எனக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அப்ப படிக்கலன்னா எங்க ஐயா முத்துராமலிங்க நிறைய ஞானத்தை கொடுத்திருக்காருல, அதான ஒரு சக்தி. படிக்கலன்னு என்ன சொல்றான்? நான் வந்து 10th வரை தான் படிச்சிருக்கேன், புரியுதுல? எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரும் 10th தான் படிச்சிருக்காரு. எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரும் 10ஆம் கிளாஸ் படிச்சுதான் உலக லெவல்ல வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு, புரியுதுல? காமராஜர் என்னத்தை படிச்சாரு? ஆட்சி புரியலையா? கலைஞர் என்ன படிச்சாரு? இந்த நாட்டு ஆளலையா? அப்ப இவன் பணியை எப்படி ஒரு போற இடமெல்லாம் மக்கள் வந்து இவனை சாரையா வரவேற்காங்களே, ஒரு சினிமா நடி இருக்கு மேல இவனுக்கு எப்படி கூட்டம் வருதுன்னா, நான் இந்த சாதியை கொண்டு விக்கல, இந்த சாதியை நான் ஏமாத்தல, நீங்க இவ்வளவு பேரும் சேர்ந்து என்னைய வரவேற்க எனக்கு ஆரத்தி அடிக்க பூ போடுறியே, உங்களை தேர்தல் நேரத்தில் கொண்டு போய் நான் எவன்டாண்டு கொண்டு வித்தாதானே என் மேல உங்களுக்கு வெறுப்பு வரும். நான் தான் 10 வருஷமா அன்னக்காவடியா பிச்சைக்காரனா அலைஞ்சாலும் சரி பெருமையோடு இருக்கணும், எவன் கிட்டமே கை கட்டிட கூடாது, இந்த சாதி என் மேல உசிரியே வச்சிருக்கு, நான் போய் ஒருத்தன் போய் கை கட்டி நின்னோம்னா அந்த சமுதாயம் தலை குனிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு ஒருத்தன் கிட்டையும் போகல, புரியுதா உங்களுக்கு? இல்லனா நான் போன திருப்பி போயிருப்பேன். போன ஆட்சியில நான் நினைச்சிருந்தோம்னா 5 மாவட்டம் பிரச்சாரம் பண்ணோம்னா நான் ஒரு 1,25,00,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு என் பாட்டுல ஓடி இருப்பேன், புரியுதா? ஆனா துரோகம் செஞ்சவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு நம்ம செஞ்சிடக்கூடாது, ஓட்டு போட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நான் பண்ணதுனால என் மேல வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புனாங்க. கடைசி நேரத்திலையும் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கோவில்பட்டி தொகுதியில் நிற்கும் பொழுது டிடிவி தினகரனை எதிர்த்து நில்லுங்க, உனக்கு கடைசி சான்ஸ் அப்படின்னாங்க. லட்சக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்து நீங்க எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கூட எங்கேயோ இருந்து ஒரு தேவமாறு என் இனத்தான நம்பி இங்க வந்து நிக்கிறான், அவனை தோக்கடிச்சு வரலாற்றுல ஒரு பெரிய துரோகத்தை பண்ண நான் விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என் மேல மிகப்பெரிய ஒரு கொலை வழக்கு போட்டு என்னைய வந்து அன்னைக்கு வந்து பரிசீலிச்சாங்க. அதெல்லாம் தாங்கணும்ல, எத்தனை கேஸ் போட்டாங்க, எல்லாத்தையும் தாங்கணும்ல. தாங்கி நான் வந்து வித்துட்டு ஓடல, ஐயோ கேஸ் போட்டாங்க, நம்மளை பிடிச்சி ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு ஓடல. அதனால இந்த மக்கள் என் மேல இந்த அளவுக்கு நீங்க பாசமா இருக்கீங்க, புரியுதுல? நான் உங்களை எந்த மேடையிலும் சரி, இளைஞர்களை நீ கொடி பிடி, நீ வால் போச்சுட்டு, நீ பேனர் அடி, நீ குடும்பத்தை விட்டுட்டு என் கூட வந்துரு, நீ என்னதான் நினைக்கணும் அப்படின்னு நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். நான் ஊரா போய் இளைஞர்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளே அதானே. என்ன விட எனக்கு வந்து இந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து வரவேற்பு கொடுக்காங்க, மாலை போடுறாங்க, வைக்காங்களே, என்னுடைய பிறந்த நாளுக்கு நோட்டீஸ் அடிக்காங்களே, பெத்த தாய்க்கு அடிக்க வேண்டாம், தகப்பனுக்கு அடிக்க வேண்டாம், வால் போச்சு. என்னைக்காவது யாராவது இந்த கூட்டத்தில் உள்ள இளைஞர்கள் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு பிறந்த நாளுக்கு வால் போச்சு அடிச்சிருக்கீங்களா? யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு கிடையாது. வால் போச்சு அடிச்சு நீங்க ஒட்ட முடியுங்க. நீங்க வந்து பிறந்த நாளுக்கு நம்ம தாயோட பிறந்த நாளே உங்களுக்கு தெரியாத, தகப்பனோட பிறந்த நாள் தெரியுது, ஆனா ஏன் பிறந்த நாள் தெரியுது இல்ல? என்ன காரணம்? தாய் தகப்பனுக்கு மேல என உணர்வு அப்படின்னு உங்க எல்லாரும் ரத்தத்திலையும் ஓட போய் தானே அந்த இது
எனக்கு தெரியுது. அப்ப என்னை விட உங்க தாய் தகப்பன் தான் உங்களை நல்லபடியா பார்த்துடுவாங்க. இப்ப ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நான் ஒரு ஊர்ல போய் மேடையில பேசிட்டு வந்தேன். அவருக்கு உடம்பு சரியில்லை. பேசிட்டு வந்தா ஒரு 4-5 நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கழிச்சு அவருக்கு உடல்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நானும் போய் பார்க்கணும்னு பார்க்கவே முடியல. ஆனா அந்த இடத்துல அவன் மனைவி தான் உட்கார்ந்து எல்லாம் பார்க்கணும். பீ மாத்திரை அள்ளணும்னா யார் அள்ளணும்? மனைவி தான் அள்ளணும். தலைவர் நான் என்ன செய்வேன்? நேரா வந்து ஒரு ஆர்எஸ் அதே மாதிரி வாங்கிட்டு போனேன். அவரை பார்க்கும்போது எனக்கு அவர் அமைச்ச மேடையில நான் பேசினதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் என்னை பார்த்த உடனே அவர் சொல்ற மாதிரி எனக்கு ஃபீலிங். ஏன்னா அவர் ஒரு மேடை இந்த மாதிரி அமைச்சாரு. அந்த மேடையில நான் போய் சொல்லிட்டு வந்தேன், ஏவா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நீ ஏதாவது நாளைக்கு சங்கடப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடந்தனா உன் தாய் தகப்பன் உன் மனைவி தான் உன் கூட இருக்கு, உன் கூட இருந்து பார்க்கணும். நான் இருக்க மாட்டேன். நான் வந்து நேரா ஆர்எஸோ ஒரு ஆரஞ்சு உள்ள மிட்டாயோ அப்படி இல்லைன்னா 2 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு பார்த்து இருந்துக்குப்பான்னு சொல்லிட்டு போயிருவேன். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க தான் பார்க்கணும். அதனால என் மேல வச்சிருக்க பாசத்தோட மனைவி மீதும் கணவன் மீதும் தாய் மீது தங்கை மீது வைங்க அப்படின்னு சொல்லி தான் இளைஞர்களை நான் வழி நடத்துறேன். நான் போற இடமெல்லாம் அறுவாடுங்க கத்தி எடுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. அதனால இந்த இடத்துல நீங்க நிறைய பெண் பிள்ளைகளும் இளைஞர்களும் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பாருங்க, அதாவது உண்மையில ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைந்தேன், சந்தோஷப்படுறேன். பெண் பிள்ளைகளை வீரமா வளர்த்திருக்காங்க சென்னல்குடியில. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஊரா பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்க சொல்லி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒவ்வொரு இடங்களையும் பதிவு செய்வேன். இந்த வருங்காலத்தில் இந்த சமுதாயத்தை தலை நிமிர்ந்து காப்பாற்ற போறதே இந்த பெண் பிள்ளைகள் தான். அப்பேற்பட்ட பெண் பிள்ளைகள் இந்த மண்ணில் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த அளவுக்கு திறமையா இன்னைக்கு விளையாட்டுகள் அந்த கலைகளை கத்து கொடுத்துருக்கீங்க. விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்கு இதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ். இளைஞர்களுக்கு குழந்தை பிறந்து 1 வயசு 2 வயசு 3 வயசு ஆயிட்டா 4 வயசு ஆன உடனே அவனை விளையாட அப்படியே சின்ன இதா விடுங்க கிரவுண்ட்ல. பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை இளைஞர்களை ஸ்போர்ட்ஸுக்கு மாத்திட்டோம் அப்படின்னா அவன் குடிக்க கஞ்சா அடிக்க மாட்டான், எவன் சேர மாட்டான். சேர்க்கதான் இன்னைக்கு ஒரு மனிதனை என்ன கொண்டு போய் அழிச்சிருது. இன்னைக்கு பாளையங்கோட்டை சிறையில இத்தனை பேர் இருக்காங்க சொன்னா தப்பு பண்ணாத இளைஞர்கள்லாம் நிறைய இருக்கிறான். ஏன்னா தப்பு செஞ்சவன் கூட அணைஞ்சதுனால இன்னைக்கு பாளையங்கோட்டையில் இருக்கான். அவன் தாய் தாப்ப இன்னைக்கு கதறது அழுவது எனக்கு தான் தெரியும். அது அந்த தாய்க்கு தான் வேதனை பிடிக்கும். அதனால நான் சொல்றேன், நாம வந்து அறுவை எடுத்துட்டா சாதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. அதிகாரிகள் ஆகி இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும். அதிகாரி தான் இன்னைக்கு நாட்டை ஆளுதாங்க அப்படி நீங்க எல்லாம் நினைக்கணும். இளைஞர்கள் மது அருந்துவதை விடணும். உண்மையில இந்த ஊர் இளைஞர்களை நான் பாராட்டுதையா. உண்மையில நான் பல ஊருக்கு நான் போயிருக்கேன். நிறைய இருந்தாங்க, இப்ப சரியாயிட்டு. ஏன்னா இந்த பொங்கலுக்கே ஒவ்வொரு பொங்கலுக்கும் எனக்கு குறைஞ்சது 1000-2000 போன் கால் வரும். இந்த திருப்பு உண்மையிலே சொல்றமா, உண்மையிலே சொல்றேன், தேவர் சித்தியமா சொல்லுதேன், 2 போன் தான் பிரச்சனைக்குன்னு வந்திருக்கு. அப்ப சமுதாயம் திருந்திட்டுல, இளைஞர்கள் என் பேச்ச கேட்டாம்ல, நம்ம தண்ணி அடிக்க கூடாது, சண்டை போடக்கூடாது. நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு, லீவு நாட்கள்ல பொங்கல் திருவிழால சென்னையில இருந்து வேலைக்கு வந்தவன் வீட்டுல போய் இருந்து தாய் தாப்பனோட இருந்து அந்த 3 நாள் பொங்கல் கொண்டாடிட்டு கறி சாப்பிட்டுட்டு ஊரை பார்த்து போயிரு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். நீ எங்கனையும் போய் இருந்து வம்பு இழுத்துறாத, இழுத்துட்டா உன்னோட வேலை போயிரு, நீ ஜெயிலுக்கு போயிருன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு யாரு இன்னைக்கு வந்து அந்த இளைஞர்கள் கேட்டுக்கிட்டாங்க. அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப ஊரா நான் போய் பேசுற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு ஊரும் இளைஞர்களும் திருந்திட்டான். அதனால சொல்றேன், இந்த சன்னல்குடி அப்படின்னு சொன்னா இந்த ஊர்ல வந்து உயர் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், காவல்துறை, நீதிபதி இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற பேர் வாங்கணும். கஞ்சா வியாபாரி இருக்கிறான், பிளாக்ல சரக்கு விற்கிறான், ரவுடி பையன் இருக்காங்கிற பேரு இருக்க கூடாது. நாம தான் எல்லா சமூகத்தையும் காப்பாற்றணும். தேவரா நம்மளை படைச்சதே அனைத்து சமுதாய மக்களையும் காப்பாத்ததான். அந்த எண்ணம் நமக்கு எப்போது இருக்கணும். ஏன்னா ஒரு ஆபத்துன்னு ஒரு விஷயம் வரும் பொழுது தேவை மாதிரி தான் உசுர வெறுத்து அந்த இடத்துல நிப்பான். அதுல சாதி பார்க்க மாட்டான், யாரா இருந்தாலும் காப்பாத்துவான் தேவை. புரியுதுல? அந்த குணத்தை நீங்க எல்லாம் வந்து உண்டு பண்ணிக்கணும். அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா உன் ரத்தத்திலே அது இருக்கு. அதனால சொல்றேன், அனைத்து இளைஞர்களையும் நான் பார்க்கத்தான் செஞ்சேன். உடல்வாகு எல்லாத்துக்கும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கியா? நம்ம பழைய தேவமாறு மாதிரி இல்ல. உடல்வாகு என்பது பழைய தேவமாறலாம் எல்லா ஊர்லயும் அந்த இளவட்டக்கல் இருக்கும். இந்த ஊர்ல இருக்கா இளவட்டக்கல், அதெல்லாம் எடுத்து நம்ம ஆளுகளே மூடி வச்சிருவான். யாரு? இளைஞர்கள் ஒருவேளை இதை தூக்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லா ஊர்லயும் இளவட்டக்கல் இருக்கு. அந்த மாதிரி கல்லுகளை எடுத்து போட்டு உடல் வளத்தை, உடலை நம்ம வந்து வலுவாக்கணையா, பழைய தேவமாறு மாதிரி நம்ம மாறணும். மிகப்பெரிய ஆபத்து கட்டத்துல இருக்கிறோம். நம்மளை தற்காத்தணும், நம்ம பொட்ட பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இளைஞர்கள் நல்ல உடல் பலத்தோட இருக்கணும். இந்த ஊர்ல இந்த பெண் பிள்ளைகள் இருக்குன்னா இந்த பெண் பிள்ளைகள் உங்களை நம்பிதான் காலேஜுக்கு போவோம், உங்களை நம்பிதான் பள்ளிக்கூடம் போவோம். அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா நம்ம தான் குடிக்காம வைக்காம நீங்காம ஸ்டடியா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க எல்லாரும் இருக்கணும். ஊரு இப்ப எப்படி ஒற்றுமையோடு இருக்கீங்க, இதே நீங்க எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும். அக்கா தங்கச்சி மேல எல்லாரும் பாசம் வைங்க, தாய் தந்தை மேல பாசம் வைங்க. பாசத்துக்கு சொந்தக்காரனே தேவன் தான். புரியுதுல? இன்னைக்கு அந்த பாசம்லாம் இன்னைக்கு மறந்து போச்சு. பாசம் காட்டுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. பெண் பிள்ளைகளை நம்ம
நம்ம வந்து வேண்டா வெறுப்பா அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கட்டத்துல தான் இன்னைக்கு ஒரு சில குடும்பத்துல இன்னைக்கு நடக்கு. அதனால உண்மையிலே என்ன சொல்றோம்னா பெண் பிள்ளைகள் தான் தெய்வம். அதெல்லாம் நினைங்க, நம்முடைய பராசக்தி குலதெய்வமே இந்த பெண் பிள்ளைகள் தான். அதனால இளைஞர்களும் பெரியவர்களும் பெண் பிள்ளைகள் மேல பாசம் வைங்க, மனைவி மீது பாசம் வைங்க. இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் வெளியூர்ல நடக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல பாசம் இல்லாத ஒரு காரணத்துக்காண்டி தான் வெளியில ஒரு சில பிரச்சனைகள் நடக்கு. இன்னைக்கு தூத்துக்குடியில எல்லாம் பல்வேறு பெண் பிள்ளைகளை இன்னைக்கு காதலுங்கிற போர்வில ஏமாத்தி நடுரோட்ல விட்டுட்டு போயிருந்தாங்க. தாய் தகப்பன் சரியில்லாம, தகப்பன் சரியில்லாம தாய் என்ன செய்வா, தகப்பன் வந்து வேலைக்கு போகாம குடிச்சிட்டு வந்துட்டோம்னா தாய் வேலைக்கு போயிருவா. பிள்ளைகளை எப்படி பாப்பா, அந்த பிள்ளைகளை கம்பெனிக்கு அனுப்பிடுதா. பிள்ளைகளை ஏதாவது ஒரு நகை நட்டு வைக்கிறதுல பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு விட முடியும். அப்ப தகப்பன் சரியில்லை அப்படின்னு பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிடுதா. பிள்ளைகளை அங்க போனோம்னா நீ பாசம் கட்ட முடியல. நீ வந்து ஒரு தங்கச்சி மேலையோ ஒரு மனைவி மேலையோ என்னம்மா இவன் சாப்பிட்டியாமா, நீ சாப்பிட்டியா, நான் வரதண்டியும் பொறுக்காத, நீ சாப்பிட்டு அப்படின்னு என்னைக்காவது சொல்லிருக்கலாம். இந்த மாதிரி பாசம் இல்ல. அவ அங்க வேலைக்கு போன உடனே அந்த பொட்ட பிள்ளை வேலைக்கு போனா நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமான்னு சொல்லி யாரோ ஒருத்தன் கேட்கும் போது பரவாயில்ல, நம்ம அண்ணனோட நம்ம அப்பாவோட நம்ம மாமனோட இவன் பாசமா நம்மகிட்ட பேசுறானே அப்படிங்கிற எண்ணம் வரும். புரியுதுல? அந்த எண்ணம் வரக்கூடாது. அதனால தயவு செய்து என்ன சொல்றதுமா, எல்லாரும் பெண் பிள்ளைகள் மேல கணவன் மனைவி மீத வந்து பாசம் வைங்க. பாசத்தை என்னைக்கு விட்டுறாதீங்க. இந்த ஊரு இவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருக்கிறத நினைச்சு நான் மிகவும் வந்து பெருமை அடைகிறேன். இந்த இடத்துல மட்டும் இல்ல, எந்த இடத்துல எல்லா இடத்திலும் போய் இனிமேல் இந்த சன்னல்பட்டியை பத்தி நான் பேசுவேன். இப்படி ஒரு தென் மாவட்டத்துல இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு ஒற்றுமையை நான் விருதுநகர் மாவட்டத்துல தான் நான் பார்த்திருக்கிறேன். அது இந்த சன்னல்குடியில நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப பெருமை அடைகிறேன். இங்க பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. பள்ளிக்கூடத்துல இந்த ஊர்ல வந்து இவ்வளவு ஜனங்கள் இருக்க இடத்துல +2 வரைக்கும் அரசாங்கம் நினைச்சிருந்தா அதை 12ஆம் கிளாஸ் வரைக்கும் மாத்திருக்கலாம். இவ்வளவு குழந்தைகள் இன்னைக்கு வந்து பல்வேறு இடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் கிடையாது. அதுக்காண்டி போய் வேன் பிடிச்சி வாடகைக்கெல்லாம் வண்டி அனுப்பி தூக்கிட்டு வந்து படிக்க வைக்காங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பிள்ளைகள் படிக்கி இது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் வந்து சொல்லக்கூடிய என்னன்னா, இந்த சன்னல்குடி இந்த அரசு பள்ளியை வந்து தரம் உயர்த்த வேண்டும். +1 +2 வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்கணும். மாவட்ட கலெக்டர் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருந்து +1 +2 போறக்கூடிய தேவர் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகளை பசங்களை அங்க உள்ள அந்த HM வந்து சாதி ரீதியா பாக்காரு, சாதி ரீதியா பேசுறாரு, பிள்ளைகளை படிக்க விட முடியுங்கிற கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. படிக்கதான் நான் வந்து அருவா எடுக்கக்கூடாது, கத்தி எடுக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய இளைஞர்களையும் பிள்ளைகளையும் நான் வந்து மாத்திக்கிட்டே வரேன். நான் எப்படியாவது படிங்கடா, படிச்சு முன்னுக்கு வந்துங்கடா, படிப்பு தாண்டா நம்மளை காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளை படிக்க மாட்டேன், படிக்க விட மாட்டேன், சாதி ரீதியோட செயல்படுவேன் அப்படின்னு சொன்னா அது வாத்தியாரையும் பார்க்க மாட்டேன், அதிகாரிகளையும் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி அந்த HMக்கு இந்த இடத்துல இருந்து நான் சொல்லிட்டு போறேன். அரசாங்கத்திட்ட சொல்லி அந்த கோரிக்கையை உடனடியாக இந்த 2 நாட்கள்ல அவர் மீது முதலமைச்சர்கிட்ட நான் புகார் அனுப்புவேன். அந்த புகாருக்கு உடனடியா முதல்வர் நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் மட்டும் 6 பிரச்சனைகளை நம்ம முதல்வருக்கு வந்து கோரிக்கை அனுப்பியிருந்தேன். அதையெல்லாம் நிறைவேற்றிருக்காரு. அதனால இந்த HM மீதும் மாவட்ட கல்வி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும், அவரை விசாரணை பண்ணணும். விருதுநகர் மாவட்டம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு சொந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அத்தனை அதிகார வர்க்கத்திலையும் துறைகளிலும் குறிப்பிட்ட ஒரு சாதி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகார் இருக்காங்க. மற்ற கம்யூனிட்டி மக்கள் இங்க பணி செய்ய முடியல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால மாண்புமிகு வந்து முதல்வர் இதெல்லாம் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த பகுதிகளுக்கு கண்டிப்பான முறையில் நான் அடுத்ததாகவும் சுற்றுப்பயணத்துக்கு நான் வருவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. தமிழ்நாட்டில் 24 மாவட்டத்தில் இன்னைக்கு முக்குளத்தோரை ஒருங்கிணைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, முக்குளத்தோரை இன்னைக்கு நான் வந்து ஒருங்கிணைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதை வச்சு அரசியல் பண்ணதுக்கு அல்ல. இந்த சன்னல்குடி தானே, சன்னல்குடியில 500 வீடு இருக்கு, 1000 வீடு இருக்குன்னு சொல்லி நாளைக்கு அதிகார வர்க்கத்தை வந்து செலுத்தும் போது தமிழ்நாட்டில் உள்ள 24 மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த முக்குளத்தோர் இந்த இடத்துல வந்து நிப்பாத சன்னல்குடி காண்டி அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அதுக்கு தான் சேர்க்கேன், யூனிட் சேர்க்கேன், ஒற்றுமை சேர்க்கேன். புரியுதுல? அதிகாரத்தை தரமாட்டாங்க. அண்ணன் சொன்னாரு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி தேவமாறு மெஜாரிட்டியா எங்க நிக்காங்களோ அங்க நான் நின்னாலும் என்னைய பிற சமூக மக்கள் என்ன பண்ணுவாங்க, தோக்கடிப்பாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நம்ம சமுதாயம் ஒற்றுமையா இல்ல, அவங்க ஒற்றுமையோடு வாக்களிப்பாங்க. அதை பாருங்க, இவங்க வருங்கால சட்டமன்றம் சொல்லி என்னைய வால் போச்சு அடிக்கவுமே அந்த வலைதளங்கள்ல பூரா பாக்குறேன். மாற்று சமயத்தை சேர்ந்தவங்க பூரா போட்டிருக்காங்க, உன்னை விட மாட்டோம்டா, நீ எந்த காரணத்தை கொண்டு ஜெயிக்க முடியாடா, கடன் வாங்கியாவது வந்து நீ இருக்கிற தொகுதியில வந்து உன்னை தோக்கடிப்பேன்டான். அவ்வளவு வஞ்சனை. ஏன்னா அவனுக்கு தெரியுது, என்ன தெரியுதுன்னா அதிகாரம் இல்லாமலே நம்மள இப்படி நமக்கான இந்த வரலாற்று திருடெல்லாம் வந்து தடுக்க அந்த சமூகத்துக்கு நிக்கான அதிகாரத்துக்கு வந்துட்டோம், சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம்னா சட்டமன்றத்துல வேட்டியை ஏத்தி கட்டி சண்டை போடுவான். இந்த சமூகத்துல ஒரு ஆளு கூட ஒரு கல் தட்டி கூட முக்குளத்தூர் கீழே விழ முடியாது. புரியுதா? கல்லு தட்டி விழுந்தாலும் சட்டமன்ற
நினைச்சுவேன் புடிச்சு தள்ளி விட்டான்னு சொல்லி சண்டை போடுவேன். புரியுதா? அந்த மாதிரி நான் மனசுல நினைச்சிருக்கேங்கிறது தெரியும். இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வண்டி போய்கிட்டு இருக்குன்னா எம்எல்ஏ ஆகி நான் போய்கிட்டு இருக்கேன்னு ஒரு தேவமாருக்கு பிரச்சனைனா வண்டியை நடு ரோட்ல நிப்பாட்டி மறிச்சிருவேன். புரியுதா உங்களுக்கு? சாலை மறியல் எங்கேயோ அந்த எம்எல்ஏ ஏதோ விழுப்புரம் பக்கத்துல ரோட மறிச்சுக்கிட்டு இருக்கான், ஏதோ தேவமாருக்கு பிரச்சனையாம்பா அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணுனா மட்டும்தான் இந்த சமுதாயத்தை கண்டு எல்லாருமே பயப்படுவாங்க. என்ன பயப்படுவாங்க? ஆகா பொய் கேஸ் போட்டக்கூடாது, தேவமாரா அந்த முத்துராமலிங்கத்தை ஒரு ஸ்டில்ல பார்த்த உடனே விட்டுறணும், அவனை விட்டுறணும். ஆகா தொட்டுட்டோம்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா இவனை விடமாட்டானே, அந்த ஆள் எங்கனாடு கடந்து ரோட்டை மறிச்சிட்டு கிடப்பானே, எல்லா டிவிலையும் வருமே அப்படிலாம். என்னோட ஆசையே அதுதான். உங்களை வச்சு உங்க இந்த கூட்டத்தை வச்சு ஒரு கம்பெனி வருதுன்னு வைங்களேன், விருதுநகர்ல ஒரு ஃபேக்டரி வருது, சிப்காட் வருது, நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு சும்மா இருக்கிய. அப்ப நான் என்ன செய்வேன்? நான் போன் பண்ணி பேசுவேன் அந்த கம்பெனிக்கு, வணக்கம்பா நான் எசகிராஜா பேசுறேன், ஒரு 100 ரெசியூம் கொடுக்கம்பா, அவ்வளவு பேருக்கு வேலை கொடு, மண்ணீர் மைந்தர்கள் நீ வேலை கொடு அப்படி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ உன் கம்பெனி இருக்க விடாம பண்ணிடுவேன். அப்ப இருக்கிற தேவமரபுற ஒண்ணு திரட்டி போராடும்ல, அதுக்கு தான் ஆளு தேவை. புரியுதுல? மத்தபடி உங்களை எல்லாத்தையும் கொண்டு அடகு வைக்க இல்ல. நாம ஏதாவது ஒண்ணு இழக்கணும். ஒரு தலைவனா இருந்தோம்னா ஏதாவது ஒண்ணு இழக்கிறதுக்கு தயாராகணும். நான் வந்து ஏசிலேயே படுத்துட்டு ஏசிலேயே அலைஞ்சனுங்களே, உங்களை கண்டு இங்க இருங்க, எங்களை கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு பிஎம்டிக்கு என்னன்னா, பிஎம்டி பத்தி இன்னைக்கு என்னன்னா எதுக்கா இருந்தாலும் விட மாட்டானுங்க. அவன் தலைவர் எப்படின்னா நல்ல கேரக்டர், நல்லபடியா இருப்பாரு. ஆனா அந்த சமூகத்து பிரச்சனை விட மாட்டாரு. எந்த நேரமும் சிறைக்கு போவதுக்கு தயாரா இருப்பாரு, எந்த நேரமும் போராட்டம் பண்ணதுக்கு தயாரா இருப்பாரு அப்படிங்கிறது தெரியும். நான் எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னு நான் அந்த சமூகத்தை விட்டு விலகிடணும். நான் அவங்களை காப்பாற்ற வைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், என்னோட கட்சி நிர்வாகிகள் குடும்பத்தோடு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். உங்களுக்காண்டி நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். புரியுதுல? அதனால தான் ஊரா சொல்றேன், யார் நீ அருவா கம்பி எடுக்காத, கத்தி எடுக்காத, உனக்காண்டி போராடி உனக்கு ஒரு மான பிரச்சனையா ஆபத்தா நீ சொல்லு, உனக்காண்டி போராடி சன்னல் குடிக்க பிரச்சனை நான் ரோட மறிச்சு நான் கைதாவுறேன், நான் ஜெயிலுக்கு போறேன், நீங்க யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா சமூகத்துக்குன்னு என்னை நேர்ந்து விட்டதா நினைச்சுக்கிட்டேன். எங்க அம்மா என்னைய பெத்து இந்த சமூகத்துக்காண்டி நேர்ந்து விட்டுட்டான்னு நினைக்கிறேன். நேர்ந்து விட்ட மாதிரி தான் நான் நினைச்சிருக்கேன். புரியுதுல? அதனால சொல்றேன், என்னை பெத்த தாய் வந்து என்னை வளர்த்த விதம் அப்படி, 4 பேருக்கு நல்லது செய்யணியா விட்டுறக்கூடாதியா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்க அம்மா கிட்டத்தட்ட எனக்கு 17 வயசுல எங்க அம்மா இறந்துட்டான். ஆனா அதுக்கு அப்புறம் தான் எப்படி இந்த மாதிரி குணங்கள் எதுவுமே தெரியாத என்னைய எப்படி இந்த இவ்வளவு பெரிய சமூகத்துக்கு என்னை வந்து வழி நடத்த வச்சிருக்கு. அப்ப எங்க ஐயா பசுவன் முத்துராமலிங்கத்தேவரும் மாமன்னர் மருதுபாண்டியருடைய ஆத்மாவும் வேலுநாச்சியருடைய ஆத்மாவும் தான் என்னை இயக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், உங்க எல்லாரும் சொல்றேன், விருதுநகர் மாவட்டத்துல எல்லாரும் நிறைஞ்சிருக்கோம் அண்ணன் தம்பி 3 பேரு, கல்லர் மறவர் அகமுடியார். எந்த காரணத்தை கொண்டு இன்னைக்கு சொல்றதும் கேட்டுக்கோங்க, இந்த கல்லர் மறவர் அகமுடியார் தனித்தனி அப்படின்னு உங்க வாயில வரக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரே தேவமாறு, ஒரே அண்ணன் தம்பி, ஒரே ரத்தம் அப்படி நீங்க எல்லாரும் நினைக்கணும். நாம வந்து அந்த தேவமாறு இந்த தேவமாறு அப்படிங்கறது நினைப்பே விட்டுருங்க. நம்மளை பிரிச்சாலும் சூழ்ச்சியை எதுக்கு பண்றான் தெரியுமா? பிரிச்சு எதுக்கு ஆளும் தெரியுமா? இந்த 3 பேரையும் பிரிச்சா மட்டும்தான் நம்ம இவனோட அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நீ என்னத்தை பிரிச்சாலும் சரி, இந்த 3 பேர்ல ஒருத்தங்கிட்ட கூட இவன் நிக்க முடியாது. புரியுதா? கல்லணையோ மரவணையோ அகமுடியா நீ தனித்தனியா பிரிச்சாலும் இதுல ஒரு பிரிவுல இவன் வந்து நம்மளை எதிர்த்து நிக்க முடியாங்கிறதும் தெரியும். அதனால என்ன சொல்றதுமா, எல்லாரும் சாதினா தேவமாறு. நான் இப்போ போராடுறது என்ன தெரியுமில்ல, எப்படியாவது எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தர் எப்படி கைரேகை சட்டத்தை உடைச்சாரோ, கைரேகை சட்டத்தை எடுத்து விட்டாரோ உழைச்சு, அதே மாதிரி நான் இறப்பதுக்குள்ள இந்த SC/ST ஆக்ட் PCR ஒழிச்சிருவேன். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது, அதை விட மாட்டேன். அதே மாதிரி கல்லர் மறவர் அகமுடியா தேவருங்கிற சர்டிபிகேட்டை நான் கொடுக்க வைப்பேன். புரியுதுல? இதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். இட ஒதுக்கீடுங்கிறதுல நம்ம கல்ல மரம் அகமுடியார் 3 பேருக்கு வேணும். நாம தனித்தனியா வந்து பிரிக்க கூடாது. புரியுதுல? நாங்க அப்ப எனக்கு மட்டும் அப்ப நம்ம அண்ணன் 3 பேர் ஒன்னா இருந்து பிரச்சனை இல்ல. கல்லருக்கு மறவருக்கு இட ஒதுக்கீடு வாங்கிட்டோம்னா அப்ப அகமுடியார் நம்ம அண்ணன் தம்பி என்ன செய்வான்? அதனால இது போன்ற நிகழ்வு நம்ம எல்லாரும் மனசார நீங்க நினைக்கணும். அவருக்கெல்லாம் கீழே அழகிய நல்லூர் பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து மிகப்பெரிய லெவல்ல அந்த ஊரையே டிஸ்டர்ப் பண்றாங்க, அந்த ஊரையே இடைஞ்சல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச 4 வாட்டி 5 வாட்டி வந்துட்டாரு. நானும் கலெக்டர்ட்டையும் எல்லாத்தையும் எஸ்பிடியும் மனு எழுதி கொடுக்க வைக்க இருக்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுறோம். புரியுதுல? தன்னோட இடத்துல தன்னோட வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு கடும் நெருக்கடியே பண்றாங்க. ஒரு சில வீடியோ எல்லாம் பார்த்தேன். அப்போ அந்த ஊர்ல ஆள் கம்மி, மெஜாரிட்டி இல்ல, தேவமாறு 10 வீடு 20 வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ எப்பவுமே சொல்ற பாருங்க, தேவமாறு 10 வீடு 20 வீடு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க கூடாது. சுத்தி வட்டத்துல ஏதாவது ஒரு தேவமாறு இருக்குன்னா சன்னல் கூடிய 1-2 பேர் நிக்கணும். ஏன்னா நம்ம தாய் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கணும் தான் ஊரா மீட்டிங் போட்டுட்டு இருக்கேன். புரியுதுல? அதுக்காண்டி உங்களை எந்த காரணத்தை கொண்டு வன்முறையை நீங்க நம்ம கையாள கூடாது. ஜனநாயகரியா நம்ம எல்லாரும் போராடணும்னு சொல்லி போராட கத்து தரேன். நீங்க போராட்டம்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா போராடுறதே இந்த சமுதாயம் மறந்துட்டு, அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் வந்து நம்மளை கூலி வேலையை ஆக்கிட்டான். 24 மணி நேரமும் நம்ம வேலைக்கு போகலன்னா வீட்டுல சாப்பாடு இல்லாத அளவுக்கு இந்த சமூகத்தை உருவாக்கிட்டான். புரியுதுல? ஆனா மீண்டும் நம்ம எல்லாரும் வரணும், அந்த இடத்துல வரணும். கூலி வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் சொந்த தொழில் பார்க்கறதுக்கு நீங்க வந்து முயற்சி செய்யுங்க, படிங்க. படிப்பு மட்டும்தான் இந்த சமூகத்தை காப்பாத்தும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் இப்பவும் சொல்லுதேன், உங்களுக்கு காது குத்து விழா கல்யாண விழாக்கு நான் வரணும் வரல தெரியாது, நீங்க கூப்பிட்டா. ஆனா உங்களுக்கு ஆபத்துனா நீங்க சொல்லாமலே எனக்கு தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டு
தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் இந்த எசக்கி ராஜா இந்த சன்னல்குடியில் உள்ள இந்த ஒட்டுமொத்த முக்குளத்தோருக்காண்டி வந்து நிப்பாங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். எனது பாசமிகு அன்பு மகா சரண்யா மிக அருமையான முறையில, அவளை மாதிரிலாம் எனக்கு எல்லாம் பேச தெரியாது, நான் இலக்கணமா வந்து பேச தெரியாது, என் மனசுக்குள்ள எனக்கு அதை பேசிடுவேன். அவளை அழகா ஐயா முத்துராமலிங்க தேவர் பத்தியும் அவரோட கொள்கையை பத்தியும் பேசினா, இந்த மாதிரி பிள்ளைகளை ஊக்குவீங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுங்க. பெண் பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாலே போதும், அது காலகாலத்துக்கும் நம்ம மேல இந்த சமூகத்துக்கான அத்தனை பணிகளையும் அது செஞ்சு கொடுக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். அன்பு மகா சரண்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. நீ அடுத்த இதே மேடையில நீ வளர்ந்திருக்கும் போது ஒரு நீதிபதியாவோ ஒரு கலெக்டராவோ இந்த டிஸ்ட்ரிக்டே நீ வரணும்னு சொல்லி எங்க ஐயா முத்துராமலிங்கத்தை நான் வேண்டிக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஏற்கனவே நிறைய போன் கால்லாம் வந்துச்சு. பல்வேறு இடங்கள்ல தேவர் ஜெயந்தி கொண்டாடும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் சொல்லி அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையுமே பேசி வச்சோம். நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறைக்கும் சொல்றேன், கலெக்டர் அலுவலகத்துக்கும் சொல்றேன், ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாதீங்க. இந்த சமூகம் வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தர் தேசிய தலைவர், அவர் இன்னைக்கு வந்து அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பட்டியலின மக்கள்லாம் இன்னைக்கு பெரிய லெவலில் அதிகாரத்துக்கு பெற முடியாது. சாதி மதம் பார்க்காம உழைச்ச தலைவர், சாதிய சிந்தனை கொண்டவன், அரசியலுக்கு வந்தா நாடு நாசமான்னு சொன்னாரு. தாழ்த்தப்பட்ட மக்களை தாக்குறவன் என் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிப்பதற்கு சமன் சொன்னாரு. அப்பேற்பட்ட தலைவனுடைய ஜெயந்தி விழா, குரு பூஜை விழாவை வந்து தடுக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு சில காவல் நிலையத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. தயவு செய்து உங்கள்ட்ட பணிவன்போடு ஒன்று நான் கேட்டுக்கொள்கிறேன்னா, எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தர் விழாக்களையும் பூலித்தேவர் விழாக்களையும் மருதுபாண்டியர்கள் விழாக்களையும் நீங்க எல்லாம் தடுக்காதீங்க. அவங்க எல்லாம் அந்த நாட்டுக்காண்டி உசுர விட்டவங்க, இந்த நாடு அடிமையா கடந்த போது இந்த நாட்டை மீட்டு எடுத்தவங்க, அவர்களுக்காண்டியாவது அவங்க செஞ்ச தியாகத்துக்காண்டியாவது அந்த தியாகத்தையாவது நாங்க போற்றி வணங்கும் பொழுது அவர்களை நினைச்சு எங்க பிள்ளைகள் சரியாயிரும், ஒரு சில தப்பானவனா இருந்தாலுமே திருந்திடுவான் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் எடுத்து நாங்க பண்ணுதோம். அதனால காவல்துறை இதுக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு வழங்கணும். வருகின்ற காலங்கள்ல அன்பு சகோதரர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு. வருகின்ற காலத்துல இன்னும் ஒரு வருஷத்துல, அதாவது இத்தனை வருஷத்திலேயே இவ்வளவு கூட்டம் சேர்ந்துட்டு இன்னும் ஒரு வருஷத்துல லட்சக்கணக்கான தேவமாறு, கோடிக்கணக்கான தேவமாறு என் பின்னாடி இருக்காங்கிற மிகப்பெரிய சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க பசுமன் முத்துராமலிங்கத்தோட ஜெயந்தி விழாவை நீங்க நிம்மதியா நீங்க நல்லபடியா கொண்டாடலாம். அதுக்கான நான் வழிவகுக்கேன் அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காலத்துக்கும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு போறது, காலேஜுக்கு போறது, இந்த பாதுகாப்பெல்லாம் நாங்க வந்து பாத்துக்கிடுவோம், மாட்டுக்கத்தே இல்லை. உங்க பிள்ளைகளை படிச்சு கொஞ்சம் வளர்ந்து போகும்பொழுது டிகிரி முடிச்சா அவங்களுக்கு அரசு உத்தியோகத்தையும் பிரைவேட் வேலைக்கும் நாங்க அனுப்புறதுக்கான ஒரு சில அகாடமிகளை கட்டுவதற்கும் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 200% எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவரால இது நடக்கும். காலகாலத்துக்கும் நாம வந்து இப்படியே ஊருக்குள்ளே இல்லாம ஊரை விட்டு நம்ம வெளியே போகணும், நல்லபடியா வந்து உழைக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் நினைங்க. படிப்பு படிப்பு படிப்பு, அந்த படிப்பு ஒண்ணே நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா நீங்க எல்லாரும் கருதுனுச்சு. இவ்வளவு நேரம் உண்மையிலே இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து அத்தனை உரைகளையும் கேட்டு ஆரவாரமாக கைத்தட்டி என் மீது மிகுந்த அன்போடு அந்த உணர்வை வெளிப்படுத்தி அவங்க அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து மன்னர்களுக்கு மேல என்னை வரவேற்று என் நெஞ்சில் இடம் பிடித்த அத்தனை உறவுகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த சன்னல்பட்டி கிராமத்துக்கு நான் வருவேன். இந்த மேடை அமைத்து கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும், இந்த மேடைக்காண்டி இன்னைக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒட்டுமொத்த பிஎம்டி போராளிகளும் இன்னைக்கு வந்திருக்காங்க, அவர்கள் அனைவருக்குமே நான் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.